கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். 2025 WTC ஃபைனல் சவுத் ஆப்பிரிக்கா வெஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் நடந்துட்டு இருக்கு. டே 1 கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த டே 1 யாருக்கு ஃபேவரா இருந்ததுங்கிறத பத்தி நம்மட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் கல்யாணராம் சார் இருக்காரு. அவர் கூட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் ஈஸ்வர். 2 அணிகள் சவுத் ஆப்பிரிக்கா வெஸ் ஆஸ்திரேலியா. இதுவரைக்கும் சோக்கர்னு அழைக்கப்பட்டு இருக்கிற சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்த டிராஃபியாவது ஜெயிச்சு அந்த டீமுக்கு வந்து சாதனையை பண்ணி தருவாங்களா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியா அணி. டே 1 எந்த மாதிரி அமைஞ்சது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி பாக்குறீங்க டே 1? முதல்ல வந்து இது ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டோடைய ஒரு பிரமாதமான ஒரு அட்மாஸ்பியரை பார்த்தோம் இன்னைக்கு. எல்லாம் வந்து 4 6 ஒரு நாளைக்கு 350 400 ரன் அடிக்கிறது, ஃபிளரியா பவுண்டரிஸ் சிக்ஸர்ஸ் அப்படிதான் கிரிக்கெட் அப்படிங்கிறது இல்லாம ஒரு போலிங் டாப் 2 குவாலிட்டி டாப் டீம்ஸ் போலிங் டீம்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க, அதை பார்க்கறதுக்கு எவ்வளவு எக்ஸைட்டடா இருந்தது அப்படிங்கறத எல்லாரும் பார்த்தோம். அப்கோர்ஸ் த டே பிலாங் டு ஆஸ்திரேலியா. ஆரம்பிச்சது வந்து இன்னைக்கு வந்து கேம் ஆரம்பிச்சது வந்து சவுத் ஆப்பிரிக்கா. ஃபர்ஸ்ட் செஷன் சவுத் ஆப்பிரிக்கா 4 விக்கெட் எடுத்தாங்க. எல்லாம் பிரில்லியன்ட் கேச்சிங் பிஹைண்ட் தி விக்கெட். விக்கெட் கீப்பர் ஒரு கேட்ச், மீதி 3 ஸ்லிப் கேச்சஸ். அண்ட் போலிங் ரொம்ப டாப் கிளாஸ் போலிங், அக்யூரேட் போலிங் அண்ட் ஃபாஸ்ட் போலிங், எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருந்தது. அண்ட் பட் செகண்ட் அண்ட் தேர்ட் செஷன் பிலாங் டு ஆஸ்திரேலியா. ஸோ த டே பிலாங் டு ஆஸ்திரேலியா. ஸோ இது வந்து ஒரு எக்ஸலன்ட் டே ஆஃப் கிரிக்கெட், கிரேட் வென்யூ, லார்ட்ஸ் மெக்கா ஆஃப் வேர்ல்ட் கிரிக்கெட். எல்லா விதமான ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இட்ஸ் கேம் ஆஃப் கிரிக்கெட் இஸ் ரியலி ஃபண்டாஸ்டிக் டுடே. சார் லார்ட்ஸ்ல இது வரைக்கும் கிட்டத்தட்ட 148 மேட்ச் வந்து நடந்திருக்கு. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 53% வின் பண்ணிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் பாத்தீங்கன்னா 43 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டாஸ் எந்த அளவுக்கு குரூசியலா அமைஞ்சது? அவருடைய அது ஒரு கரெக்டான மூவ் தான். ஏன்னா ஓவர் காஸ்ட் கண்டிஷன் இன்னைக்கு மார்னிங் கேம் ஆரம்பிச்சே நல்ல ஓவர் காஸ்ட் கண்டிஷன். அண்ட் தேர் ஸ்ட்ரென்த் இஸ் ஃபாஸ்ட் போலிங். 2 டீமோட ஸ்ட்ரென்த் ஃபாஸ்ட் போலிங் தான். இவங்களுடைய டீம் ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் நல்ல ஸ்ட்ரென்த். இவங்களுடைய பேட்டிங் ஆஸ்திரேலியா கம்பேர் பண்ணிச்சே வீக். இந்த பிச்சில் பவுமா பேட்டிங் எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணி லெஸ் தென் 100 120 ஆல் அவுட் ஆயிருப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கா. அந்த டேஞ்சர் கூட இருந்திருக்கும். பட் சொல்லுங்க சார், ஆஸ்திரேலியா இது வரைக்கும் கிட்டத்தட்ட 40 மேட்ச் விளையாடி இருக்காங்க. அதுல 18 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, 7 லாஸ் பண்ணிருக்காங்க, 15 வந்து டிரா பண்ணிருக்காங்க. அவங்களோட வின்னிங் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 45. நீங்க ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்ன ஆஸ்திரேலியா டீம். அப்படியே நம்ம சவுத் ஆப்பிரிக்காவை எடுத்து பார்த்தோம்னா லார்ட்ஸ்ல 18 மேட்ச் விளையாடி இருக்காங்க. அதுல 6 வின்னு, 8 லாஸ், 4 டிரா பண்ணிருக்காங்க. அவங்களோட வின்னிங் பர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா 33% தான் இருக்கு. அதுவும் லோயர் லெஸ்ஸர் நம்பர் ஆஃப் மேட்சஸ்ல. நீங்க வந்து ஆஸ்திரேலியா கம்பேர் பண்ணச்சே 40 மேட்ச் கம்பேர் பண்றீங்க. ஸோ எப்பவுமே மோர் மேட்சஸ் மீன்ஸ் டெஃபினெட்லி இந்த ப்ரொபோர்ஷன் இதுவாக தான் இருக்கும். அதனால எப்படி இருந்தாலும் ஆஸ்திரேலியா வந்து இன்னைக்கு நம்ம களத்துல இறங்குறதுக்கு முன்னாடி 2 டீமையும் அசஸ் பண்ணானா ஆஸ்திரேலியா தான் பெட்டர் டீம். ஆஸ்திரேலியாவோட சான்சஸ் தான் பெட்டர். எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் மோர் இருக்காங்க, ஸ்ட்ரோக் பிளேயர்ஸ் மோர் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரோக் பிளேயர்ஸ் இருக்காங்க. போலிங் அட்டாக்லயும் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு தான் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து ஆஸ்திரேலியா இஸ் அ மோர் காம்பிடன்ட் டீம் அண்ட் ஆல்ரவுண்ட் டீம். பட் சவுத் ஆப்பிரிக்கா ஃபாஸ்ட் போலிங் அட்டாக்கு 2 இன்னிங்ஸ்லயும் கிளிக் ஆச்சுன்னா தே கேன் டூ எனிதிங் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் தான் இன்னைக்கு வந்து டீம் வந்து இந்த மேட்ச் ஆரம்பிக்குச்சே. ஸோ இன்னைய ஃபர்ஸ்ட் டே பொறுத்த வரைக்கும் 212 ஒரு சாதாரண ஸ்கோர் ஃபர்ஸ்ட் டேக்கு. எப்படி இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் வந்து அது வந்து ஒரு டாஸ் வின் பண்ணி பேட்டிங் இவங்களுக்கு கொடுத்தாலும் ஸ்கோர் வந்து 212 ஒரு லோ ஸ்கோர் தான் அது. அப்கோர்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா டாஸ் வின் பண்ணி ஆப்போனன்ட் பேட்டிங் கொடுத்தா 200க்கு கீழே ஒரு 3 செஷன்ல ஆல் அவுட் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்ம்ல தான் அவங்க பண்ணிருப்பாங்க. அது ஆனா கொஞ்சம் எக்ஸஸ் ரன் தான். ஸோ 30-40 ரன் எக்ஸஸா கொடுத்துட்டாங்க. நடுவில் மிடில் ஆர்டர்ல நல்லா ஆடி ஆஸ்திரேலியா வந்து அவங்க அதான் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் சொன்னேன் இல்லையா, ஸ்மித்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். அப்படி கண்டினியூஸ் டு பி த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பேட்ஸ்மேன். அந்த ஃபேப் 4 எடுத்துப்போமே நம்ம கிரிக்கெட்டர்ஸ், வில்லியம்சன், விராட் கோலி அண்ட் ஆமா பாகிஸ்தான், ஆமா அவர் எல்லாம் பார்த்தோம். எல்லாரும் வந்து திட்ட டெஸ்ட் கிரிக்கெட்டை விட்டு ஒருத்தர் வந்து வெளியே போயிட்டாரு. விராட் கோலி has gone out of the test team
அண்ட் வில்லியம்சனும் ஆல்மோஸ்ட் இந்த வெர்ஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். அண்ட் பாகிஸ்தானி கிரிக்கெட்டர் ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. இதெல்லாம் கம்பேர் பண்ணச்சே இவர் வந்து போன சீசன் இந்தியாவை எடுத்து நல்ல ஃபார்முக்கு வந்தாரு. இப்போ பிஜிடி டோர்னமெண்ட்ல அந்த ஃபார்மே கண்டினியூ ஆகிற மாதிரி தெரியுது. அவரு ரொம்ப நல்லா இருந்தாரு இன்னைக்கு. அவர் வரைச்சே பிச்சு சாரியா சார் நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு சைடு பேசுறீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு பேட்டருமே கூட 70+ ரன் அடிச்சிருக்காரே சார். ஆமா, அது ரொம்ப அவர் வந்து இந்தியாவுக்கு தான் டெபியூ ஆனாரு. பிஜிடி டோர்னமெண்ட்ல அவருக்கு டெபியூ. அவர் எது டெஸ்ட் கிரிக்கெட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை தவிர அவர் வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்காரு. அவருக்கு 28-29 வருஷம் டெபியூ. ரொம்ப வருஷமா அந்த அவங்களுடைய லோக்கல் ஷெஃபீல்ட் ஷீல்ட் சாம்பியன்ஷிப்ல ரொம்ப ஃபார்ம்ல காட்டிட்டு நல்லா ஆடிட்டு இருக்காரு அவரு. அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே அதை கிராப் பண்ணிட்டாரு, அதை கண்டினியூ பண்றாரு அவரு. அவரோட ஃபார்ம் கண்டினியூ வருது. அவர் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த பிச்சில் 91 பால்ஸ்ல 72 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த மேட்ச் வந்து ஒரு ஆஸ்திரேலியா வின் பண்ற பொசிஷனோ வின் பண்ணாலோ அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து வெப்ஸ்டருடைய வெரி 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 இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ் ஆன் தி ஃபர்ஸ்ட் டே. ரபாடாவோட அந்த பவுலிங் எப்படி பாக்குறீங்க? 5 விக்கெட் ஆல் எடுத்திருக்காரு. WTC மாதிரி ஃபைனல்ஸ்ல ஃபைரி பவுலர், பிக் மேட்ச் பவுலர். அவர் வந்து தன்னோட ஃபுல் எஃபர்ட்டை கொடுக்குற பவுலர். எந்த மேட்ச் இருந்தாலும் சரி, ஒயிட் பால் கிரிக்கெட்டா இருந்தாலும் சரி, ரெட் பால் கிரிக்கெட்டா இருந்தாலும் சரி, டெஸ்ட் மேட்சா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, he will always give his best. He is very fiery, fast and attacking bowler. So அவருடைய அப்கோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் ஆல்சோ. ஸோ டெஃபினட்டா அவருடைய கான்ட்ரிபியூஷன், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதை இன்னைக்கு அவர் செஞ்சு காமிச்சிட்டாரு. அது வந்து அதனால சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கொஞ்சம் நல்ல ஸ்டார்ட் கிடைச்சது இன்னைக்கு இந்த மேட்ச்ல. பட் அவங்களோட பேட்ஸ்மேன் வந்து நாளைக்காவது கொஞ்சம் அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடணும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த அதுக்கு முல்டரை வந்து எப்படி ஒன் டவுன் இருக்குன்னா எனக்கு தெரியவே இல்லை. அவர் ஒன் டவுன் ஆடின மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை. அவர் இன்னைக்கு கேம் ஆடுறத பார்த்தா அவர் வந்து லுக்ஸ் லைக் அ போலிங் ஆல்ரவுண்டர், நாட் ஈவன் அ ஸ்பெஷலிஸ்ட் ஆல்ரவுண்டர் ஆர் ஜெனின் ஆல்ரவுண்டரோ பேட்டிங் ஆல்ரவுண்டரோ இல்லாத மாதிரி தெரிகிறது அவரு. அது ஒரு பெரிய ராங் மூவ். அவங்க எதுக்கு அவர் ஒன் டவுன் இருக்கிறாங்கன்னு எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதுக்கு நாளைக்கு விடை தெரியும், பிரஸ்ல எல்லாம் மீடியால சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய ராங் மூவ். அண்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஓபனிங் பேட்ஸ்மேன் ரெண்டு பேருமே அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் தான், மார்க்ரம் அண்ட் ரிக்கிள்டன். ரிக்கிள்டன் ஓரளவுக்கு ஆடி நல்லா ஆடினாரு. ஆனா மார்க்கறதுக்கு ஸ்டார்ட்டே கிடைக்கல. அது ஸ்டார்ட் கிடைக்கணும். எவ்வளவு பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் இருந்தாலும் சரி, வெரி ஸ்பெஷல் பேட்ஸ்மேன் இருந்தாலும் சரி, இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ பால்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தம். அதுல அவருக்கு ஸ்டார்ட் கொடுக்கறனால அவருடைய ஆட்டத்தை பார்க்க முடியல. அவங்க ரெண்டு பேரும் முதல்ல விழுந்த உடனே அப்புறம் ரன்னே வரல. ஒரு 10-12 ஓவருக்கு பவுமா கேப்டனா இருக்கட்டும், அந்த அடுத்த பேட்ஸ்மேனா இருக்கட்டும், ஸ்டப்ஸா இருக்கட்டும், யாருக்குமே அவங்களால ஸ்ட்ரோக்கே ஆட முடியல. கம்ப்ளீட்டா தே கான் இன்டு தி ஷெல். ஸோ ஆஸ்திரேலியன் போலிங் டாமினேஷன் அவங்களே வந்து தங்களுடைய டிஃபென்சிவ் பேட்டிங்னால ரொம்ப பெரிய பெரிய போலிங் ஆக்கிட்டாங்க. ஸோ அது வந்து அந்த வீக்னஸ் வந்து அவங்க ஓவர் கம் பண்ணணும் நாளைக்கு. இப்ப கடைசியில 2 பால்ல 2 பவுண்டரி அடிச்சாரு அந்த பெட்டிங்டன். ஆமா, பெட்டிங்ஹாம். அவர் இது மாதிரி கொஞ்சம் நாளைக்கு அட்டாக்கிங்க பாசிட்டிவ் ஆனாதான் சவுத் ஆப்பிரிக்காக்கு ஓரளவுக்கு நல்ல விஷயம் நல்லா நடக்கும். 22 ஓவர் தான் இருக்கு, 43க்கு 4 இருக்காங்க. சோ எந்த அளவுக்கு மேட்சை எடுத்துட்டு போக முடியுமா அவங்களால? எடுத்துட்டு போலாம். ஒரு நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல விக்கெட் லூஸ் பண்ணாம அப்புறம் கொஞ்சம் பாசிட்டிவ் ஆடினாங்கன்னா ஸ்கோர் 212 தானே. கோர்ஸ் 212 190 180 அடிச்சா பிரயோஜனம் இல்லை. 212 லீட் எடுக்கணும். என்ன இவங்க வந்து 4th இன்னிங்ஸ் ஆடணும். நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க சவுத் ஆப்பிரிக்கா இஸ் அ நோன் சோக்கர் அப்படின்னு. சோ அவங்க ஒரு சோக்கருங்கிற ஒரு இன்னும் அந்த இமேஜ் இருக்கிறதுனால கடைசி இன்னிங்ஸ்ல அவங்களால 150 கூட அடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு டவுட் எப்படியுமே கொஸ்டின் மார்க் இருந்துட்டே இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நிறைய லீட் எடுத்தாதான் அவங்களுக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் இன்னும் நல்லா போலிங் போட்டு டார்கெட்டை வந்து 150 160க்கு மேல இருக்கக்கூடாது. அதுக்கு மேல இருந்தாங்கன்னா இவங்களுடைய இன்எக்ஸ்பீரியன்ஸ், இவங்களுடைய பேக்ரவுண்ட், ரெப்புடேஷன் எல்லாம் சேர்ந்து இவங்களையே இது பண்ணிடும், கீழே கொண்டு வந்துடும். ஸோ அதனால கொஞ்சம் நாளைக்கு வந்து ஆடலாம். கேம் இஸ் நாட் கான் அவுட் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா ஹேண்ட். டெஃபினெட்லி தே ஒன்ட் பிலாங் டு ஆஸ்திரேலியா அண்ட் ஆஸ்திரேலியா இஸ் இன் பெட்டர் பொசிஷன் நவ. ஆனா கமாண்டிங் பொசிஷன் இல்ல. நாளைக்கு எப்படி ஸ்டார்ட் இருக்குன்னு பார்த்துட்டு தான் வந்து கேமோடைய போக்கு எப்படின்னு தெரியும் நமக்கு. சார் அந்த பிட்ச் வந்து ஒரு சைடு ஸ்லைடா இருக்கிறதுனால பவுலர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த ட்ராக்.
ஆமாங்க. மார்னிங் வந்து ஓவர்காஸ்ட் கண்டிஷன். ஆனால் பிட்ச் பால் வாஸ் மூவிங். பட் ஹோல் டே த பால் வாஸ் மூவிங். அதான் சார் யாருமே கேட்கிறேன். வந்து வந்து ஒரு 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 லைட்டா எடுத்துக்க முடியாது. ஃபுல் கான்சென்ட்ரேஷன், ஃபுல் ஃபோக்கஸோட ஆடினாதான் அந்த பிட்ச்ல வந்து லாங் இன்னிங்ஸ் ஆட முடியும். அதை ஸ்மித் பண்ணி காமிச்சாரு. அந்த ஸ்மித்தோட இன்ஸ்பைரேஷன்ல தான் இவர் வந்து வெப்ஸ்டர் ஆடி காமிச்சாரு. வெப்ஸ்டர் வந்து லுக்ஸ் லைக் a நேச்சுரல் அக்ரெசிவ் ஸ்ட்ரோக் பிளேயர். அதனால அவரால் வந்து ஓரளவுக்கு நல்ல ரன் ரேட்டோட நல்லா கொண்டு போக முடிஞ்சது. அதனால மிடில் ஆர்டர்ல அவங்க நல்லா ஆடினதுனால தான் அந்த 212 வந்தது. 150 160 தான் வரும்னு எதிர்பார்த்த ஸ்கோர் 212 கொண்டு வந்தாங்க. அது ஒரு பிளஸ் பாயிண்ட். இன்னைக்கு டே 1 எண்ட்ல வந்து அவங்க 43 ஃபார் 1 அல்லது 43 ஃபார் ஈவன் 2 இருந்தா கூட அது வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பாயிண்டா இருந்திருக்கும். பட் 4 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த பேட்டிங் ஆர்டர் வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். அவர் வந்து கொஞ்சம் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் தான் அவரு. அவர் வந்து லாங் இன்னிங்ஸ் எல்லாம் ஆடுற கிரிக்கெட்டர் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போலிங் ஆல்ரவுண்டர் தான். ஜென்சன் தான் அதுக்கப்புறம் போலிங் ஆல்ரவுண்டர். அதுக்கப்புறம் 3 போலர்ஸ். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ட்ரிக்கி சுச்சுவேஷனா இருக்கு. பட் கேப்டன் பவுமா ரொம்ப பொறுமையா ஆடினாரு. 29 பால் ரன் எடுக்காம ஆடினாரு. அவருக்கு ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கு. அதனால ஆடுறாரு. அந்த பெட்டிங்ஹாம் வந்து ஆரம்பத்திலே 2 ஸ்கோர் அடிச்சிருக்காரு. நல்ல ஸ்டார்ட் கொடுத்திருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் நாளைக்கு ஃபர்ஸ்ட் 1 ஹவர் நல்லா ஆடிட்டாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா கேன் கம் பேக். இப்ப டார்கெட் எந்த அளவுக்கு செட் பண்ணா ஆஸ்திரேலியாவை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்? சவுத் ஆப்பிரிக்கா வந்து அட்லீஸ்ட் ஒரு 60-70 ரன் லீட் எடுக்கணும். ஒரு 280 to 290 எடுத்தாதான் அவங்கள வந்து 200ல பண்டில் பண்ணா கூட செகண்ட் இன்னிங்ஸ்ல இவங்களுக்கு 140 150 தான் வரும் டார்கெட். அப்படி இருக்கணும். அந்த எய்ம்ல தான் ஆடணும் அவங்க. அக்ரெசிவ் ஆடணும்னு சொன்னதுக்கு காரணம் ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணணும், இல்லைன்னா டார்கெட்டை பெருசா கொண்டு போகணுங்கிறதுக்கோசரம் இல்ல. அக்ரெசிவ் ஆடலன்னு டிஃபென்சிவ் ஆடணும்னா போலிங் டாமினேஷன் ஆயிடும். அதனால விக்கெட் லூஸ் பண்ணிடும். அதுக்கோசரம் தான் அக்ரெசிவ் ஆட சொல்றது. அதாவது ஒரு 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 அக்ரெசிவ்னா ஒரு 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 எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு லூஸ் பால் அடிக்கணும். ஓரளவுக்கு ரன் ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணணும். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் டெஸ்ட் கிரிக்கெட்ல. அதுவும் லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர் இருந்துச்சு ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணா பவுலர்ஸ்க்கு ரிதம் அப்செட் ஆகும். அதே மாதிரி ரிக்கல்டனும் மார்க்கறதுக்கும் ஒரு ஸ்டார்ட் கிடைச்சிருந்ததுன்னா சுச்சுவேஷனே மாறி இருக்கும். ஸ்டார்ட் கிடைக்காதனால அவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமா போயிடுது. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா ஹேஸ் டு இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நவ் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல தேர் வில் பி லாட் ஆஃப் டிஸ்கஷன். யாராவது ஒரு எண்ட்லயாவது நாளைக்கு அட்டாக் பண்ணி ஆடணும். அது பண்ணுவாங்கன்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன்னா. ஸோ கேம் இஸ் இன் ஸ்லைட்லி இன் ஃபேவர் ஆஃப் ஆஸ்திரேலியா பட் நாட் கான் அவே ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா. ஓகே சார். டே 1 ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகி 212க்கு ஆல் அவுட் பண்ணப்போ சவுத் ஆப்பிரிக்கா கையில இருந்தது மேட்ச். ஆஃப்டர் தட் ஆஸ்திரேலியா பவுலிங் போட்டதுக்கு அப்புறமா 43க்கு 4ன்னு இருக்கும்போது அப்படியே மேட்ச் டோட்டலா ஆஸ்திரேலியா பக்கம் திரும்பி இருக்கு. டே 2 எந்த அளவுக்கு போக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் சார். சொல்லுங்க சார். ஃபென்டாஸ்டிக் அட்மாஸ்பியர் பாத்தீங்களா? ஆமா கவாஸ்கர், சார். கிறிஸ் கெயில், இந்த பெரிய ஃபாஸ்ட் பாலர் ஜெப் தாம்சன். There are so many old cricketers and a lot of cricket administrators from other countries, including chairman of ICC, who's from Chennai, who's from India, Jain Shah. So fabulous atmosphere and excellent day of cricket and great venue and ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஒரு சரியான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இது. இன்னைக்கு கேம் இன்னைக்கு ஆரம்பிச்சது அவ்வளவு நல்லா இருந்தது. பாப்போம் வந்து ஒரு 3 நாளா 4 நாளா நடக்குமான்னு தெரியல. லோ ஸ்கோரிங் மேட்சா இருக்குமோன்னு கூட தெரியல. அது வந்து நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லஞ்சுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும் ட்ரெண்ட் எப்படின்னு. இல்ல சார், நீங்க ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுங்க சார். இந்த டெஸ்ட் மேட்ச் எத்தனை நாள் போகும்? சும்மா ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன். 4th டே லஞ்சுக்கு முன்னாடி முடிஞ்சிடும் என்னுடைய ஃபீலிங். 4th டே லஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு தோணுதா சார்? போகும். ஓகே சார். செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் பேட்டிங் கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு தான் தோன்றது. எப்படி இருந்தாலும் டார்கெட் வந்து கடைசி இன்னிங்ஸ்ல 200 220க்கு மேல போகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு என்னமோ ஃபோர்த் டே ஹாஃப் டே தான் இருக்கும். அதுதான் என்னுடைய கணிப்பு இப்போதைக்கு. ஓகே சார், பார்க்கலாம். டே 1 வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஸ்திரேலியா சைடு இருக்கு. இப்போ இந்த டே 1 பார்க்கும்போது டே 2 எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.